சார் வணக்கம் சார். வணக்கம் அரி. தாவேக்காவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தொகுதி வாரியாக இருக்கிற மாவட்டம் வட்டம் இவங்ககிட்டலாம் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்மொழி அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாக வந்து ஏன்னா அவர் வந்து தாவேக்கானுடைய பொதுச் செயலாளர், இப்போ வந்து அமைச்சரை தாண்டி விஜய் ரசிகர் மன்றம், அந்த ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கமாக மாறி இன்று தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியாக மாறி இருப்பதற்கு மிகப்பெரிய பங்கு புஷி ஆனந்த் அவர்களுக்கு உண்டு. அது மாற்று கருத்து கிடையாது. ஒரு ரசிகர் மன்றத்தை எப்படி வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும், ஒரு மக்கள் இயக்கத்தை எப்படி கட்சியாக வளர்க்கணும் அப்படின்றத வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ண ஒரு நபர் வந்து அப்படி தான் வளர்த்த ஒரு 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 மன்றம், ஒரு இயக்கம் இன்று கட்சியாக மாறியுள்ளது. அதனுடைய தலைவர், அதனுடைய நடிகர் இன்று முதலமைச்சராக மாறியிருக்கார். அவருடைய கடைசி படம் ஒரு பிரியா விடை ஒன்று சினிமாவிலேருந்து நீங்கள் கொடுக்கணும், அந்த செலிப்ரேஷன் நீங்கள் கொண்டாடுங்க ஒவ்வொரு தேட்டரா அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காருன்னா அதுதான் இப்போ நாம் வளர்த்த ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு நடிகராக பார்த்து எப்போ அவர் கையால் எத்தனை ரசிகர் மன்ற டிக்கெட்லாம் கொடுத்துருப்பாரு. அப்படி இருக்கிற இடத்துல கொண்டாடுங்கன்னு, அதே வேளையில் அந்த கொண்டாட்டம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதை சிஎம் விஜயே விரும்ப மாட்டார். குறிப்பாக டிக்கெட் முன்பதிவு எப்படி சார் போயிட்டுருக்கு? ரொம்ப பிரமாதமாக போயிருக்கு. நான் வந்து நமக்கு தெரிந்த திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்லாம் கேட்டபோது இந்த படம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம், ஏங்க இது இணையத்தில் பார்த்துட்டாங்க, இது வந்து இன்டர்நெட்டில் வந்துடுச்சுங்க, இது வந்து ஆன்லைனில் வந்துடுச்சுங்க, ஊரே உட்காந்து வந்து பார்த்துட்டாங்கன்ற ரேஞ்சில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை தியேட்டருக்காரங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். அப்படின் பொழுது பெங்களூரில் 6 மணி 6:05 6:15 ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அங்கே தான் ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டில் 9 மணி காட்சி தான். பெங்களூரில் முன்கூட்டியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டோட விலை 1800 1800 ரூபாய் சோல்ட் அவுட்டு. அப்போ என்னென்னா அதர் ஸ்டேட்லேயே அவ்வளோ பெரிய வரவேற்பு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்? வந்து இன்னும் முன்பதிவு ஓப்பன் பண்ணல. 21 அல்லது 22ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. இதை தாண்டி தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து, அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் சொன்னார். ஏன்னா இணையத்தில் பார்த்துட்டாங்க எதுன்னு சொன்னால் கூட, இப்போ ஒரு ஊரில் தியேட்டர் வச்சுக்கிறாங்கன்னா அந்த ஊரில் சேர்ந்த அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இது ஃபேமிலியோடு பார்க்க முடியாதுங்க, இதுக்கு 18+ கொடுத்துட்டாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா பெரிய பசங்களாக இருக்கிறவங்களோடு வந்து பார்க்கணும், பொதுவாக அவங்க வந்து பார்க்கணும். அப்படின் போது பின்வரிசை ரெண்டு சீட்டை வந்து ஒதுக்கி விட்டுரும். 2 வரிசையை ஆல்ரெடி வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டோம். அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின் போது இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுங்க சார். இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. ஆனால் வந்து ஜனநாயகனுக்கு வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு சார். இது வந்து ஏன்னா வந்து இணையதளத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து அப்படி இருந்தும் வந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும் தியேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க ரசிகர்கள். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை ஹரி, நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலுடைய மக்கள் தொகை வந்து 12 கோடி பேர். இந்த படத்தை இணையத்தில் பார்த்தவர்கள் அப்படின்ற பொழுது உளவுத்துறை போலீஸ் ரிப்போர்ட் என்ன, 1,20,00,000 பேர் அதை பார்த்துருக்காங்க அப்படின்னு. 12 கோடி பேரில் 1,20,00,000 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் 12 கோடி பேரும் வந்து பார்க்க போகிறதில்ல. 12 கோடி பேரும் படம் பார்த்தா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சூப்பர் டூப்பர் இல்லை, வரலாறு காணாத ஹிட்டு. ஒரு 7 கோடி பேர் வந்து பார்க்குறாங்கன்னா இந்த 1,20,00,000 பேர் வந்து திரும்ப ரிப்பீட் ஆடியன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுங்க. பார்த்தவங்க பூரா வந்து ஃபேன்ஸு. ஆனால் உண்மையான ஃபேன்ஸ் அதை பார்க்கல. காரணம் என்னென்னா அது தர்மம் கிடையாது, அது நியாயம் கிடையாது. அந்த படத்தை ஒரு பிக் ஸ்க்ரீனில் போய் கவுண்டரில் டிக்கெட் எடுத்து தான் பார்க்கணும். நான் கூட இவ்வளோ பேர் இதெல்லாம் வந்து பாருங்க இருக்கிறேங்கன்னாங்க. நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் ஷோ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதனால் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கிறதுக்கான காரணம் தான். நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் சரி, நீங்கள் சிடியே போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருந்தா கூட சரி, ஒரு வேளை இந்த சிடி அடித்து நாங்கள் பென்ட்ரைவ் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட நான் வந்து தியேட்டரில் தான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு உண்டாகிருக்கு. இன்னொன்று சார், இந்த ஏ சர்டிஃபிகேட்டை பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது, எப்படி கூட்டம் வரும்னு தெரில, இது மாதிரிலாம் விஷயம் போயிட்டுருக்குல்ல சார். இது எப்படி சார் பீட் பண்ணுவாங்க? இல்லை, அதுக்கும் நான் வந்து எல்லாத்துக்கும் பேசிட்டு தான் இருக்கிறேன் ஹரி. வந்து அதுக்கு என்னென்னா அவர் சொல்கிறார் சார், ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒரு சின்ன பின்னடைவு இருக்கும். ஒரு பெரிய ஒட்டுமொத்தமாக அப்படியே 18 வயசுக்கு இருக்க பசங்கள்லாம் வந்து பார்க்கவே கூடாது, இதனால் வந்து அந்த படமே இதுவாகி போச்சுலாம் கிடையாது. ஒரு சின்ன பின்னடைவு இருக்கும். நீங்கள் கூலி படத்துக்கு 4 நாளில் 400 கோடின்னு அவங்களே போட்டாங்க. அதன் பிறகு அது அப்படியே குறைய ஆரம்பிச்சது. ஏ சர்டிஃபிகேட் மட்டும் காரணம் கிடையாது, அந்த படத்தினுடைய கண்டென்ட்டே பிடிக்கல. ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் இருந்தது இந்த படத்தில். காரணம் என்னன்னா ரஜினி, நாகார்ஜுனா, லோகேஷ் கனகராஜ்,
என்ன பண்ணியிருக்கிறாரு, கூலி கூலி கூலின்னு பெரியது. ஆனால் இது ரஜினி ரசிகர்களுக்கான படமே கிடையாதுன்னு லோகேஷ் கனகராஜ் கண்ணாமண்ணா திட்டினாங்க. வந்து நாகார்ஜுனான்னு அப்படியேப்பட்ட ஒரு நடிகனை வேஸ்ட் பண்ணாங்க. ஒரு மாதிரி குழப்பமா இருந்தது இந்த படமே. நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு அப்படியே இறங்க ஆரம்பிச்சது. வந்து அதுக்கு முழுக்க முழுக்க ஏ சர்டிஃபிகேட் மட்டும் காரணம் கிடையாதுன்னு ஒரு விநியோகஸ்தர் எனக்கு சொன்ன தகவல். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்களாம் விட்டுருங்க, நிறைய சினிமா செலிபிரிட்டிங்களே நிறைய பேர் இந்த படத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்களா சார்? இது எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து ஏன்னா அவங்க போஸ்ட் போடுவாங்க. ரெண்டாவது என்னன்னா, இது நம்ம மாதிரி ஒரு சக நடிகர், நமக்கு மேலே ஒரு ஒரு பெரிய நடிகர் அவர். ஏன்னா நடிகர்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து ஒரு படத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அந்த நடிகருக்கு அந்த ஒரு சம்பளத்தை விடக்கூடாதுன்ற எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகருக்கு அந்த 10 லட்ச ரூபா குறையக்கூடாது, அதை பார்த்துக்கணுன்ற அந்த அந்த படம் ஓடணும், அந்த இமேஜ் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிற ஒரு இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும். ஒரு 200 கோடி ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், இதுதான் என் கடைசி படம், நான் அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தில்லு வேணும். அந்த படம் அப்படின்னா கடைசி படமாக இருக்குது. அதை தாண்டி சிஎம் விஜய் அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கன்னு சோசியல் மீடியாவில் அவங்க ஒரு ஸ்டில்ஸோ ஒரு ரீல்ஸோ போட்டதுக்காக அவங்க மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சார் இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து பொங்கல் வந்து சார் இன்னை வரைக்குமே ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, ஆனால் படம் வந்து எங்கேயோ வந்து நிற்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது ஒன்று எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வகையில் வந்து விஜயே வந்து எந்த ப்ரொமோஷன் நீங்கள் சொன்ன மாதிரி மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடந்தது, அப்புறம் ட்ரெய்லர் வந்தது, நேற்று வந்து ஒரு பாடல் வெளியாச்சு, அவ்வளோதான். மற்றபடி இந்த கிளிம்ஸ் வீடியோ, டீசரு, போஸ்டரு எதையுமே வெளியிடாதீங்க. படம் அது வேலையை செய்யும், படம் ஓடும், படத்துக்கான ஓப்பனிங் இருக்கும், நீங்கள் விடுங்க அப்படின்ட்டாங்க. வந்து உண்மையிலே நல்ல கேள்வி. இது ஒன்றுமே இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எப்படி உண்டாயிருக்குது பாருங்கள். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த படம் நிறைய இஷ்யூவில் சிக்கியிருந்துச்சு, சென்சார் கட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட இஷ்யூ. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட அதுக்கான எந்த ஒரு பதிலும் வந்து கொடுக்காம இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக காத்திருந்தார். படம் 23 ரிலீஸ் ஆக போகுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை உண்மைதான். இப்போ நீங்கள் ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து தவேகாவுடைய தலைவர் அல்லது நடிகராக இருந்தார். மே 10க்கு அப்புறம் வந்து முதல்வர் ஆகிட்டார்ல, அவர் அதிகாரத்தை எந்த வகையிலாவது பயன்படுத்தி இதை இன்னும் கூட கொண்டு வந்திருக்கலாம். இது என்ன காரணம், இது யார் இது சதி பண்ணாங்க அப்படின்னு கூட இறங்கி சொல்லியிருக்கலாம். அது ஒரு திரைப்படமாக பார்க்குறேன். அது உண்மையிலே அதன் மீதான ஒரு எரிச்சல். அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு ஒரு சதி வேலை நடந்திருக்குது, அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட சொல்ல பாருங்க. வந்து அதை திரைப்படமாக தான் பார்க்குறாரு, அதை ஒரு அரசியலாக்க அவர் விரும்பலை. இதுவே ஒரு அருமையான ஒரு விஷயம். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, முதல்வர் வந்து இந்த படத்தை மக்களோடு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு சோசியல் மீடியா நிறைய போயிட்டுருக்கு. எப்படி சார் இது போகுது? இல்லை நான் விசாரித்த வகையில் திடீர்னு வந்து பார்த்தாலும் பார்க்கலாங்கன்றார். ஏன்னா இப்போ அவர் திடீர்னு ஆய்வு தானே, வந்து திடீர்னு வண்டியை விட்றா இது பண்ணுறான்னும்போது நம்ம ஒரு நாளைய தீர்ப்புலேருந்து நம்மளை பார்த்துருக்குற இந்த ரசிகர்கள் நாளைய தீர்ப்புலேருந்து நம்மளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாளைய தீர்ப்புலேருந்து படிப்படியாக இந்த உயரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அந்த ஃபேன்ஸோடு உட்காந்து இந்த படத்தை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டார்னா, சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான தேட்டருக்கு திடீர்னு வராருன்னு வச்சுக்க, முன்னறிவிப்பு இல்லாமல் அது ஒரு பெரிய விஷயமா மாறும். வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமும் நிரந்தரமும் கிடையாது, தீர்வும் கிடையாது. திடீர்னு கூட மனமாற்றம் மாறலாம். சிஎம் விஜய் அவர்கள் திரும்ப நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது சொல்லிட்டு அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் பட டைலாக் மாதிரி தான், ஒரு முறை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற அந்த போக்கிரி படத்தினுடைய டைலாக் அவருக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா அவருக்கு இன்னும் வயசாகலை, இன்னும் லைம்லைட்டில் இருக்கிறாரு, நடிக்கலாம் அவர். எனக்கு தெரிஞ்ச விநியோகஸ்தர்கள் தேட்டருக்காரங்களாம் கூட ரொம்ப நாளாக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து கோரிக்கையாக வைக்க போகிறது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க சார் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு பாருங்கள், பெரிய நடிகரே இல்லைங்க, படங்களே இல்லை. அதுவும் இவருடைய படத்துக்கெல்லாம் வந்து பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் தேட்டரு. திரும்ப சொல்கிறது தான், ஒரு தேட்டர் எப்பவுமே கலகலன்னு இருந்ததுன்னு வச்சுங்க, அதை நடத்துகிறவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ரோட்டில் போகிறவனுக்கும் ஏதோ ஒரு படம் போதியா போய் என்ன தான் போய் பார்த்துட்டு, தேட்டரே இதுவாக இருந்தோன்னா ஏதோ ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஒவ்வைமத்து படம் ஓடுறதுக்குள்ளது நாம ஏன் எங்கே போனால் நம்ம போய் மொபைலில் நோண்டி கிடப்போம், போய் டிவியை பார்த்து கிடப்போம், அப்படி போயிடுவான் அது. ஆனால் அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும் ஒரு தேட்டர் அப்படின்னா. அதுக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை வைக்க போகிறதாக ஒரு தகவல், அதுக்கு நிச்சயமாக செவி சாய்க்க மாட்டேன். நடித்தா நல்லது தான், நம்ம ஒன்றும் அவரை தடுக்க போகிறதில்ல. இந்த முதல்வராக வந்த பிறகு இந்த பணி, இதை தாண்டியான விமர்சனங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. வந்து ரெண்டாவது அவர் ஒரு முடிவு பண்ணிட்டா ரைட்டு, அதுலேருந்து பின்வாங்க மாட்டார். சார் இன்னொன்று, இந்த தேட்டர் செலிப்ரேஷன்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரசிகர்களுக்கு. இப்போது சிஎம் விஜய் அவர்களும் நடிக்க போகிறதில்ல, அஜித் அவர்களும் சரியாக இப்போ நடிக்கிறது கிடையாது, அவர் ரேஸில் போயிட்டாப்புல. அப்படின்றப்போ இந்த தேட்டர் செலிப்ரேஷனை வந்து
இந்த கல்ச்சரை விட்டு போயிடுமா சார், இல்லை ஏதாவது வந்துட்டே இருக்குமா அடுத்தடுத்து? இல்லை, நல்ல கேள்வி ஹரி. வந்து அது ஒரு ஒரு ரசிகர்களுடைய செலிப்ரேஷன் அப்படின்னு ஒரு மாஸ் ஹீரோவுக்கு தான் எப்பயுமே உண்டு. அது உண்மை. அது காலப்போக்கில் இவங்கெல்லாம் வந்து ஒரு சிஎம் ஆகிட்டாரு, அவர் கார் ரேஸ்குள்ளே போயிட்டாரு, ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுட்டு இருக்காரு, அவர் அப்புறம் கமலுடைய படங்கள் அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்பொழுது இந்த 2 நட்சத்திரங்கள் முக்கியமானவர்கள் இன்னைக்கு. அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த செலிப்ரேஷன் ஒரு கட்டத்தில் அப்படியே அடைஞ்சாலும் அடைஞ்சிடணும்னு நினைக்கிறேன் நான். வந்து ரைட்டு, ஓகேங்க, என்ன செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், படம் நல்லா இருந்தால் போப்போம் அப்படின்னு இந்த மாலை தாளம் கரகாட்டம் ஒயிலாட்டம் வச்சு தேட்டர் முன்னாடி அமக்கலம் பண்ணுறதுலாம் காலப்போக்கில் மாறிடும். இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு எனக்கும் அது மாதிரி தான் தோணுது சார். குறிப்பாக ஜனநாயகனை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்குது? ஏன்னா இது சிஎம் விஜயோட கடைசி படம், இனிமேல் வந்து திரையில் வந்து அவர் வந்து திரும்ப வந்து வரப்போகிறது கிடையாது அப்படின்றப்போ எப்படி சார் அந்த மனநிலையை கொண்டாடிட்டு? கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி நீங்கள் எல்லாம் கேமரா எடுத்துமே பைட்ஸ் எடுக்க போகிறீங்க, எத்தனை பேர் அழப்புறாங்க பாருங்கள். வந்து உண்மையாகவே உணர்ச்சி வசப்பட்டு தான், அது எதுவும் கிடையாது. இங்கே தேட்டர் வாசல்லே இந்த டைட்டில் கார்டு வரும்போதே அரங்கமே பிச்சுக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கும். பல பிள்ளைகள் வந்து அழுவாங்க. வந்து நீங்கள் கோரிக்கையே வைப்பாங்க, விஜய் அண்ணா நீங்கள் வாங்க நடிக்க வாங்க அப்படின்ற அளவுக்கு. இது என்னன்னா ஒரு அன்பு, நம்ம கூட அதிகப்படியாக நான் சொல்கிறதுக்கான நான் வந்து ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு தான் அதுதான். நீங்கள் அன்றைக்கி இப்போ வாய்க்கும்போது ஃபஸ்ட் ஷோ அன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் அந்த கருத்து கேட்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்து சார் குறிப்பாக இந்த 6 மணி ஷோ வந்து கன்ஃபார்ம் இருக்குமா இல்லை வந்து? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 99% கிடையாது. இங்கே 9 மணி காட்சி தான் அப்படின்னு. மற்ற ஸ்டேட்டில் 6 மணி காட்சி, அதான் ஃபஸ்ட்டு ஷோவாக. இலங்கையில் மட்டும் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. வந்து விடியற் காலை, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு முழுக்க ஒரே இதில் தான் கொண்டு வரணும்னு தமிழ்நாட்டில் மட்டும் அந்த ஸ்பெஷல் ஷோ 9 மணிக்குன்னு இருக்கிறதுனால இவங்க மாற்றி அந்த ஷோவை மாற்றி 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கு வச்சா அது ஒரு அரசியல் ஆக்குவாங்க, தேவையில்லை அப்படின்னு சிஎம் வேணான்னு சொன்னதாக ஒரு தகவல். டிக்கெட் ரேட்லாம் அரசாங்கம் நிர்ணயிச்ச மாதிரி தான் இருக்குமா சார், இல்லைனா ஏதாவது? 200% அரசாங்கம் நிர்ணயித்த அந்த விலையில் தான் வைக்கணும். அதிகபட்சமாக தமிழகத்தில் வந்து அதிகபட்சமாக டிக்கெட் வந்து கவுண்டரில் 190 ரூபா, குறைந்தபட்சம் அவங்க தேட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் 1 பைசா கூட எக்ஸ்ட்ரா விற்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்திருக்கிறதாக தகவல். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.